ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 இன்னைக்கு கோல்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். ஸோ அதனால் நான் இன்னைக்கு பை எடுத்திருக்கேன். பை எடுத்துக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிமாண்ட் ரீச் ஆயிடுச்சு. டிமாண்ட் ரீச் ஆகிட்டு பிஓஎஸ் கொடுத்தது. பிஓஎஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. நான் 17 ஏப்ரல் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன். இந்த லிக்விடிட்டி அன்ட்டு பண்ண சொல்லிட்டு அன்ட்டு பண்ணிடுச்சு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்கே வந்து இந்த சப்ளையில் வந்து செல் பண்ணலான்னு, பட் வந்து பிரேக் பண்ணால் இந்த ரீச் ஆகும்னு சொன்னேன். ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சப்ளை ரீச் ஆகிட்டு அதாவது வியூவைஸ் கொடுத்துல, அதனால் வந்து இங்கே ரிட்ரஸ்மெண்ட் கொடுத்தது. ரிட்ரஸ்மெண்ட் கொடுத்து இப்போ ஐயை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த சப்ளையும் வந்து பிரேக் பண்ணாலும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் மோட ரீச் ஆக போகுது. ஸோ அதனால வந்து நான் டைரெக்டாக இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஏன் நான் வந்து சப்ளை டிமாண்ட் வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இருக்குது அதிகமாக. அதனால் வந்து கரெக்டான டிமாண்ட் நம்ம மார்க் பண்ணி வெயிட் பண்ணால் வந்து நம்மளோட ட்ரேடு வந்து ட்ரிகர் ஆகாம தான் போகும் சான்சஸ். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டிய டைம். அதனால வந்து நான் என்னோட டிமாண்ட் வந்து நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த லோ, இந்த லாஸ்ட் ஹை அண்ட் லாஸ்ட் லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து நான் டிமாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டிமாண்ட் எடுத்தனால நான் கொஞ்சம் ஒரு ஸ்டாப்பர்ஸ் வந்து நான் பெருசாக வச்சுருக்கேன். 15 பிப்ஸ் வச்சுருக்கேன் நான். சாரி, 150 பிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 600 பிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 4 ரேஷியோ இருக்குது. ஸோ இப்போ என்ன இதுனா, இப்போ வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய டைம். ஏன்னா இந்த ஐஏ இப்போ பிரேக் பண்ணி ஆகணும். ஏன்னா கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரக்சர் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய டைம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பை எடுக்கலாம், தாராளமாக கன்ஃபார்மாக எடுக்கலாம். மேபி 2450 கூட ரீச் ஆகலாம். ரீச் ஆகிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொஞ்சோண்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஐ இருக்குல்ல, இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு இம்பேலன்ஸ் கொடுக்க சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் இந்த பை எடுத்திருக்கேன். லண்டன் பிஃபோராகவே எடுத்திருக்கேன். ரீசன் இஸ் பிகாஸ் இது வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ண டைம். அதே மாதிரி இந்த லோவும் பிரேக் பண்ணுற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனால எடுத்திருக்கேன் இந்த ட்ரேட். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்து நான் லைவ் பண்ண இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.